மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை செல்ல குட்டீஸுக்கும் கௌசி டீச்சரின் வணக்கங்கள். பிள்ளைகள் சுகமாக இருக்கிறீர்களா? நல்லது, நானும் சுகமாக இருக்கின்றேன். பிள்ளைகள், நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போறேன்? கதை சொல்ல போறேன். என்ன கதை சொல்லுங்க பாப்பம். இதுல ஒரு வட்டமா ஒன்று இருக்கு, ஆனா என்னன்றது தெரியல. யோசிங்க பாப்பம். இலை இல்லாம இருக்கு, கீழே விழுந்திருக்கு, ஆனா அது உடையாம இருக்கு. பந்தா? இல்லை. வேற? ஒரு சில்வர் கலர்ல இருக்கு. என்னது? சரி, ஒரு க்ளூ தான். சரியோ? பழம் ஒன்று. கண்டுபிடிச்சிட்டீங்கள். என்ன பழம்? விளாம்பழம். என்ன பழம்? விளாம்பழம். இது விளாம்பழ கதை. யாரும் யாரும் ஆமையும் குரங்கும் விளாம்பழமும் ஒரு கதையோடு. சரியோ பிள்ளைகள்? நிறைய குரங்கள் என்ன செய்யணும், மரத்துக்கு மேல ஏறி இருந்து விளாம்பழங்களை உடைச்சு சாப்பிட்டுருக்கணும். நீங்க விளாம்பழம் உடைச்சு சாப்பிட்டுருக்கீங்களா? நல்ல டேஸ்டா இருக்குமே. அது ஒரு சீசனுக்கு தான் காய்க்கும், பழுக்கும். நல்ல டேஸ்டா இருக்குமே. என்ன பிள்ளைகள் என்ன செய்வோம்? உரிச்சு சாப்பிடுவோம் விளாம்பழத்தை. தோலை உரிச்சு சாப்பிடுவோம் விளாம்பழத்தின்? இல்ல. வெட்டி சாப்பிடுவோமோ? இல்ல. பிச்சு சாப்பிடுவோமோ? இல்ல. வேற எப்படி சாப்பிடுவோம்? திரும்பி சாப்பிடுவோமா? இல்ல. என்ன செய்வோம்? விளாம்பழத்தை கீழே போட்டு உடைச்சு சாப்பிடுவோம். என்ன சும்மா சாப்பிடல, அதை என்ன செய்வோம்? நிலத்துல போட்டு என்ன செய்வோம்? உடைச்சு தான் சாப்பிடுவோம். சரியோ பிள்ளைகள்? அங்க நிறைய குரங்கள் என்ன செய்யணும், விளாம்பழத்தோ கொஞ்சம் பாத்தீங்களா, மரத்துல அடிச்சு உடைச்சு சாப்பிடுறது. அப்படிக்கு இப்படி சாப்பிடணும். கீழே இந்த கடலுக்குள்ளே யார் நிற்கிறது? ஆமைகள் நிற்கிறோம். என்ன? சரி. குரங்கு என்ன செய்யற? ஆமைக்கு காட்டி 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 சாப்பிட்றார். இந்த ஆமைகள் வந்து சாப்பிடலாம். என்ன முடியாது, உடைச்சு சாப்பிட முடியல. குரங்குக்கு கைகள் இருக்கு, என்ன செய்யணும், நம்மளால உடைச்சு சாப்பிடணும். ஆனால் ஆமைக்கு கைகள் இல்லை. அப்ப அவன் வந்து சரியா கஷ்டமா பார்த்து கொண்டிருக்கிறேன். சரியோ? ஆமைகள் என்ன செய்யணும்? மரத்துக்கு கீழே கற்களை எல்லாம் பரப்பி 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 போடுவோம் என்று சொல்லி கேட்டவன். சரியோ? அப்ப இவன்கிட்ட கேட்டா என்னது? குரங்கிட்ட கேட்கினா எங்களுக்கு என்ன வேணும்? 2-3 விளாம்பழம் முடிச்சு தாரிங்களோடு கேட்கினோம். ஆனா குரங்கு எல்லாம் என்ன செய்து போட்டுது? நாங்கள் உடைச்சு தர மாட்டோம். என்னது? நாங்கள் உடைச்சு தர மாட்டோம்னு சொல்லிட்டேன். சரியோ? உங்களால் உடைக்க முடியாது, எங்களுக்கு கை இருக்கு, நாங்கள் உடைச்சு சாப்பிடுவோம். ஆனால் உங்களால் என்ன செய்ய முடியும்? பழத்தை உடைக்க முடியாதுலாம் கேலி பேசி கொண்டிருக்கிறோம் பிள்ளையார். சரியோ? அப்ப இந்த ஆமையில என்ன செய்யணும்? வாயால கடிச்சு கடிச்சு பார்ப்பினோம். விளாம்பழம் நல்ல டேஸ்டா இருக்கு மாமி, நாங்களும் இருக்கா வாயால கடிச்சு பார்ப்போமான்னு சொல்லி என்ன செய்யணும்? கடிச்சு கடிச்சு பார்க்கிறோம். ஆனா அவையால கடிக்க முடியல. ஆனா இப்ப அங்க மேல நின்று சிரிக்கணும். என்ன வடிவா குரங்கு என்ன செய்யணும்? சிரிக்கணும். நீங்களும் சிரிக்க பாப்போம். அப்ப நாங்கள் சிரிச்சு கொண்டிருக்கிறது சந்தோஷமா இருக்கு, அழகாக இருக்கு. அப்ப தண்ணிக்குள்ள அடுத்தது யோசிக்கணும். என்ன? விளாம்பழத்தை கொண்டு போய் தண்ணிக்குள்ள ஊற வச்சு உடைப்போம் என்று சொல்லி ஊற வச்சு உடைச்சு பார்க்கணும். ஆனால் உடைஞ்சதோ இல்ல. அப்ப பழங்கள் நீரில மிதந்தன. அது என்ன செய்து? ஊற விடுவோம்னு கொண்டு போய் தண்ணிக்குள்ள போட்டா தண்ணிக்குள்ள என்ன செய்யுது பிள்ளைகள்? விளாம்பழம் மிதந்து வருது. சரியோ? பழங்களை தலையால் தூக்கி எறியவும் முடியல. இப்படி தலையால் அப்படி தூக்கி எறிஞ்ச என்ன செய்யும்? உடையுமோன்னு சொல்லி பார்த்துச்சுன்னா, ஆனா கடைசியா அதுவும் முடியல. என்ன முடியல? எவ்வளோ முயற்சி செய்யணும்.
இப்படி மேலே மேலே ஒரு இதெல்லாம் அந்த ஓட்டுக்கு மேலே குதிக்கணும். ஆனால் அதுவும் அவர்களால் முடியல. ஆமையார் என்ன செய்யணும்? இப்போ சரியா கவலையோட பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விளாம்பழத்தை நாங்கள் என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியவே இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ கற்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செய்யணும், மரத்துக்கு கீழே பரப்பினோம். ஏன்னா கற்களை வந்து என்ன செய்யணும், மரத்துக்கு கீழே பரப்பினோம். இப்போ விளாம்பழம் எல்லாம் கீழே விழுந்து பழங்களுக்கு மேலே என்ன செய்யுது, விழுது. பழங்கள் எல்லாம் என்ன விளாம்பழம் என்ன செய்யுது, கற்களுக்கு மேலே விழுது. விழுந்த இப்போ கற்களில் விழுந்து உடைஞ்சு போச்சு. என்ன செய்தது, கற்களில் விழுந்து உடைஞ்சு போயிட்டு. உடைஞ்ச உடனே சந்தோஷமா என்ன சந்தோஷமா இப்போ என்ன செய்யணும், அந்த விளாம்பழங்களை சாப்பிடணும். என்ன பிள்ளையர் பாத்தீங்களா, பிள்ளைகள் அவ அந்த அப்படியே தாங்களும் விளாம்பழத்தை சாப்பிடாமலே விட்டுருப்பினமே. நானும் முயற்சி செய்யணும். இதில் என்ன செய்யணும், அவைகிட்ட கேட்கினோம். பிறகு என்ன செய்தவ எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பாருங்க பிள்ளைகள். எங்களால் முடியாது, இயலாது எல்லாம் இருக்கக்கூடாது. என்ன பிள்ளைகள் என்ன செய்யணும், உதவி கேட்கினோம். அந்த முதல்ல எங்களுக்கு உடைச்சு தாரீங்களோ இந்த விளாம்பழத்தைன்னு சொல்லி கேட்கினோம். அடுத்ததான் என்ன செய்யணும், வாயால் கடிச்சு பார்க்கினோம், முடியல. அடுத்தது தங்களால் தண்ணிக்குள்ள ஊற வச்சு பார்க்கினோம், அது உடையில என்ன செய்தது, மிதந்தது. என்ன அதுக்கடுத்தது தலையால் உடைச்சு பார்க்கினோம், அதுக்கு மேலே ஏறி பொத்துன்னு விழுந்து பார்க்கினோம், ஒன்றுமே சரி வரையில. கடைசியாக என்ன செய்தவ, மரத்துக்கு கீழே கல் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டினோம். இப்போ மரத்தில் இருந்து விழுற பழங்கள் என்ன செய்யுது, கல்லை பட்டு உடைஞ்சு இப்போ சந்தோஷமாக சாப்பிட்டினோம். பிள்ளைகள் நாங்களும் ஏதாவது ஒன்று செய்ய நினைச்சா அது செய்தே தீர வேணும். சரியோ, அதுக்காக தப்பானதில் இல்லை, நல்ல விஷயங்கள். சரியோ, நல்லா படிக்க வேணும். நாங்கள் விளையாட முடிஞ்சால் விளையாட வேணும். சரி, என்னால் விளையாட இயலாது, கைக்குள்ள நோகும், காலுக்குள்ள நோகும், இது ஆமையை எவ்வளோ முயற்சி செய்கிறார். என்ன அப்போ நாங்கள் சில விஷயங்களுக்கு என்ன செய்ய வேணும், முயற்சி செய்து பார்க்க வேணும். முயற்சி திருவினை ஆக்கும். முயற்சி செய்து என்ன செய்ய வேணும், முயற்சி செய்து பார்க்க வேணும். இதை கதை பிடித்ததா? விளாம்பழத்தோடு நாங்கள் விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.